ராஜஸ்தானில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான மதிய உணவு திட்டத்தில் 2000 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது அம்பலமாகியுள்ளது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டிருந்த நேரத்தில் மாணவர்களுக்கு தேவையான சத்தான உணவுகளை வழங்குவதற்காக காம்போ பேக் வழங்கும் திட்டம் ராஜஸ்தான் அரசு செயல்படுத்தியது. இந்த திட்டத்தை அம்மாநில கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு மூலம் அமல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தில் பல அடுக்குகளாக மோசடிகள் நடந்துள்ளதாக ஊழல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட பருப்பு, எண்ணெய், மசாலா பொருட்கள் போன்றவை FSSAI மற்றும் அக்மார்க் தர கட்டுப்பாடு இல்லாத தரம் குறைந்த பொருட்கள் அதிக விலைக்கு கணக்கு காட்டப்பட்டுள்ளன. உணவுப் பொருட்களின் மிக குறைந்த விலைக்கு வாங்கிவிட்டு மிக அதிக விலைக்கு வாங்கியதாக போலி பில்கள் தயாரித்து அரசு பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. மதிய உணவுகளின் தரத்தை குறைத்தும் போலி பில்கள் மூலம் கணக்கு காட்டியும் 2000 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊழல் தொடர்பாக 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ராஜஸ்தான் கல்வி அமைச்சர் மதன் தில்லாவர் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். அமலாக்கத்துறையும் இந்த விவகாரத்தில் நிதி மோசடி தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளது.